எவ்வளோ எவிடன்ஸ் தானே இருக்கீங்க? என்ன மொத்தம் முடிய பண்ணிட்டீங்களா? சொல்ல மாட்டல. என் பொறுமையை சோதிக்காத, ஒழுங்கா ஒத்துக்கோ. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுடா, பயம் இல்லை. புரியுதா? சேம் லுக், சேம் ஆட்டிடியூட், அப்படியே பச்சிக்கிட்டு வருதுறோம். சொல்ல மாட்டேன். நான் பார்த்தா உனக்கு கேனக்குமார் இருக்கு. இப்ப பேசுவ பார். என்ன பண்றீங்க? பெரிதா? சாரிம்மா, நான் என்ன பண்றது? பேச மாட்டேன். விட்டுக்கடா, அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவளுக்கு எதுக்கு இந்த சம்மதம் வேணா? நீ சொல்றதை கேளுடா. நான் சொல்றதை கேளு. இல்ல கார்த்திக் வந்துகோ. அது வரைக்கும் விட்டா. ஏண்டா அதை கொண்டு போய் கொண்ட மாதிரி உன்னை கொண்டது எனக்கு எவ்வளோடா போகுது? நான் இப்போ ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏய், கேஸ் பண்ண மயிரா போச்சுடா. அந்த மேட்டரை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும். எனக்கே விளையாட்டு காட்டிடான்ல, இவனை சும்மா விட மாட்டேன். சௌந்தர, அந்த பையன் கண்ணு முன்னாடி உன்னை சும்மா விட மாட்டேன் சொன்னா பாரு. அவனுக்கு பயமே இல்லடா. எதையும் எங்கேயும் மிச்சம் வைக்க கூடாது. பின்னாடி பெருசாக வளர்ந்து வந்து நிற்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நாளைக்கு முடிச்சிடலாம். ஏன் நாளைக்கு நல்லாளா? வண்டி எடு. முடிக்கணும்னு நினச்சா அன்னைக்கே முடிச்சிடணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ண போறேன்னு தெரிஞ்சும் அவன் தடுக்கவே இல்லை.
என் சர்வீஸ்லேயே நான் பண்ண ஈஸியான கொலை தான். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தோ இவனை மிச்சம் வச்சிருக்கேன் பாரு. அந்த தப்பை இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன். முதல்ல இவ, அப்புறம் வரேன். கேம் ஆடாடுற? இப்போ நான் உனக்கு காட்டண்டா கேமு. வா. ம்.
ஜெனி 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 எந்திரி ஜெனி ஜெனி உன்னை இதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது ஜெனி. சாரி ஜெனி. எந்திரி ஜெனி. எந்திரி ஜெனி. கார்த்தி, நீ நினச்ச செய், நாங்கள் உன் கூட இருக்கோம். ஆனால் அதுக்காக உன் பார்வை இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது சரியான முடிவாக இருக்காது. பதட்டத்தில் எடுக்கிற எந்த முடிவும் தப்பாக தான் இருக்கும். ஆமாம் கார்த்திக், ஒரு ஐ டாக்டரை என்னால் இதை அலோவ் பண்ண முடியாது. ஆனால் சித்தார்த் மாதிரி வாழ்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு லாயராகவோ இல்லை சித்தார்த்தோட ஃபேமிலி ஃப்ரெண்டாவோ அவங்க அப்பா இறந்த போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பட் சித்தார்த்துக்கு இப்படி ஆனதை பார்த்தோம், என்னால் சும்மா இருக்க முடியாது. சித்தார்த்தும் அந்த டேரக்டரும் பேசின எல்லா கான்வர்சேஷனும் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை வச்சு லீகலாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அதுக்காக நீ ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பேர் பிளைண்ட் கான்டாக்ட் லென்ஸ். இதில் ஒரு பேர் நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதை போட்டால் சுத்தமாக பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கண்டிஷன், உனக்கு கண்ணு தெரியுன்ற விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நீ சித்தார்த்தா வாழ போகிற. பிரச்சனை எங்கே இருந்தோன்னா வரலாம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. இது எதுக்கு ஆரம்பிச்சு அதுவே என்ன முடிக்கல. இப்போ போய் சரண்டர் ஆக போகிறோன்னு சொல்கிற? இல்லை சார், சித்தார்த் நல்ல விதமாக தெரியணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ நான் 3 கொலை பண்ணியிருக்கேன் சார். அங்கே இப்போ செத்து போனவங்க யாருமே ரொம்ப நல்லவங்க இல்லை, அது நமக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லை சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ நான் இந்த தப்பை மறைச்சேன்னா நான் மேலும் மேலும் தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வேணாம் சார், போதும். இப்போ நீ போய் சரண்டர் ஆனா சித்தார்த்தை வச்சு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. சித்தார்த்தை கொலை பண்ணிட்டாங்கன்னு நமக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் இனிமேல் இந்த கேஸை கண்டிப்பாக லீகலாக மூவ் பண்ண முடியாது. கார்த்தி, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. இப்போ நீ சேஃப் ஆகணும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஜெனி. சித்தார்த், யார் இவங்கெல்லாம்? ஜெனி 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 ஜெனிமா, என்னாச்சு ஜெனி? ஜெனி, என்ன பிரச்சனை தெரியல, முதல்ல ஹாஸ்பிடல் என்னாச்சு ஜெனி? அழாதீங்கப்பா. டேய், உன்னை அப்பவே கால் பண்ண சொன்னேடா. சித்தார்த், சித்தார்த் பாத்து. சித்தார்த், ஜெனி, என்னாச்சு? உன்கிட்ட தான் கேட்குறேன், இங்க என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் மாதம் முன்னாடி இவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண. என் பேருக்கு பதிலாக அவங்க பேரை போட்டாங்க. நானே கேஸ் போட்டேன். இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதை இப்போ வாபஸ் வாங்க சொல்லி திடீர்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அப்பதான் ஜெனி வந்தா. அவளை வச்சல என்ன காரணம் பண்ணாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ண ஜெனியை காப்பாற்றணும். என் கையில் கிடைச்ச கத்திய வச்சலாம் கூத்துல. அவங்க திருப்பி அடிச்சதுல நான் பயக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த 3 பேர் இப்போ உயிரோடே இல்லை. சித்தார்த், சித்தார்த், நீ அழாத. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்.
அல்லாத சித்தார்த், அல்லாத அல்லாத. டேய் இங்க வா. சித்தார்த் இங்க இருக்க வேணாம், நீ கூட்டிட்டு கிளம்புப்பா. கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சொன்னா கேளுடா. ஜெனி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. டேய் செல்வா, ஒரு 4 பேரை கூட்டிட்டு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், உடனே வா. சித்தார்த் வா கிளம்பலாம். பொண்ணு வேற இன்வால்வ் ஆயிடுச்சு. இல்லை நம்ம கிளம்பலாம், அப்பா பார்த்துப்பாரு. வா மேட்ரு என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். நம்ம தான் உடனே கிளியர் பண்ணி ஆகணும். பார்த்து முதல்ல சொன்னதை செய்டா. ஆமாம், ஒரு 3 டெட் பாடியை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஏற்பாட்டோட வா. சீக்கிரம்டா. சித்தார்த், உனக்கு என்ன தெரியுமா? என்ன? இல்லை சித்தார்த், நம்ம ப்ரொமோஷனல் டீம் பிரபு உன்னை பற்றி ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருந்தான். என்னன்னு கூப்பிட்டு விசாரிச்சப்போ உனக்கு நல்லாவே கண்ணு தெரியும், கண்ணு தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணி காட்டுங்க, நான் வெளியே விட்டு போகிறேன்னு சொன்னான். எனக்கு ஊ மேலாம் டவுட் இல்லை, அவன் பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதை ராங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இப்போ செக் பண்ணிடலாம். Wow, amazing சித்தார்த். ஸோ உனக்கு நல்லாவே கண்ணு தெரியும். எல்லாம் இந்த வேலைக்காக தான்ல. நாங்கள் தான் உன்னை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களை அப்படி யோசிக்க வச்சதே நீ போட்ட ஸ்கெட்ச் தான் இல்லை. சித்தார்த், சோகமாக ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்ல போறியா? அதை கேட்டு நான் உனக்காக ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சியா? சித்தார்த், நான் ஒரு பிஸ்னஸ்மேன். இவ்வளோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சோ இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்கலான்னு யோசிக்கிற சாதாரணமான பிஸ்னஸ்மேன். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபாரின் கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்கும். அது வரைக்கும் இந்த மெமரி கார்டு என் பாக்கெட்டில் பத்திரமா இருக்கும். டவுட்டே வேணாம் சித்தார்த், உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, கண்ணு தெரியாதவன் நான் நடித்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது, இல்லை கண்ணு தெரியாதவனாகவே இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது. The choice is yours.